அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். ஒரே மாவில் 3 விதமான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கிலோ மைதாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைதாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் வரளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகரை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்துக்கலாம். சின்ன பேக்கெட்டில் ஒரு பாக்கெட் டால்டா எடுத்துருக்காங்க. அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் வர அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக தொளிச்சுட்டு தான் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பரோட்டாவுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். எந்த அளவுக்கு நம்ம பரோட்டா மாவை நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் பரோட்டா. இதை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் காயாத அளவுக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம். 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பரோட்டா நல்லா பெருசாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் மீடியமான சைஸில் எடுத்துக்கிட்டோம். ஆயிலை இப்போ கையில் நல்லா தடவிட்டு பேடாவை நல்லா அதில் உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது 2 கிலோ மாவுனால இது நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். நார்மல் பரோட்டாக்கு நல்லா வளர்த்துட்டு மேலே லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி வச்சிட வேண்டியது தான். ரெண்டாவது அந்த காயின் பரோட்டாக்கு தான் பண்ணுறாங்க. காயின் பரோட்டாக்கு ஒரு மாவை 3 அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 கூட கட் பண்ணிக்கிடலாம். இது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. குட்டி குட்டி பரோட்டாவாக சூப்பராக இருந்துச்சு. இதை ரொம்ப போட்டு வளர்க்கணும்லாம் இல்லை, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சிட வேண்டியது தான். எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பரோட்டா எல்லாத்தையுமே இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரவும் நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் காயின் பரோட்டாவை. இப்போ அடுத்தது நார்மல் பரோட்டாவுக்கு வளர்த்து வச்சுருக்காங்க. அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பரோட்டாவை வெளியில் வச்சு கொஞ்சம் கூட ஹார்டாகலை, அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நார்மல் பரோட்டாவுமே நல்லா முருகி வந்துருச்சு. அதையுமே வெளியில் எடுத்துடலாம். இது வாழைப்பழ பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளர்த்துட்டு பட்டர் சேர்த்துக்கிறலாம் தோசைக்கல்ல. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நான் செவ்வாழை கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதையும் சேர்த்துட்டு மேலே சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த 4 பக்கம் நல்லா அப்படியே நல்லா விரித்து மடித்து விட்டுருங்க. இப்போ நம்ம தோசைக்கல்ல சேர்த்துடலாம். நம்ம ரொட்டியை சூடாக எடுத்ததுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா தான் ரொட்டி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சூப்பர் சாஃப்ட் ஆயிடுச்சு. பனானா பரோட்டாவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே லைட்டாக மில்க் மேட் ஊற்றிட்டு இதை சாப்பிட்ற வேண்டியதான். உள்ள நல்லா கனிஞ்சிருக்கும் வாழைப்பழம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், 3 விதமான பரோட்டாவுமே ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.